வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி சாம்பார், அப்புறம் கோஸ் வந்து தேங்காய் போட்டால் கறி பண்ண போகிறோம். குருமா, காலிஃப்ளவரும் பட்டாணியும் சேர்த்து ஒரு குருமா பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ முதல்ல வந்து பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் பொடி, அப்புறம் முள்ளங்கி எல்லாத்தையும் சேர்த்து நான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், முள்ளங்கி வந்து பருப்போடையே சேர்த்து வேக வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு, அதுவும் காஞ்சிடுது. இந்த பக்கம் எண்ணெய் விட்டுருக்கு, அது காஞ்சின்னு இருக்குது. முதல்ல வந்து கோஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். நாம் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், பஜ்ஜி மிளகா ஒன்றே ஒன்று, கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து எண்ணெய் விட்டுருந்தோம், அது காஞ்சிடுது. கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளி தண்ணி ஊற்றிடலாம். சாம்பார் பொடியும் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு, அப்புறம் வெல்லம், வேக வச்ச பருப்பு, முள்ளங்கி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தால் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கோஸ் நல்லா வெந்துடுத்து. கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கோஸ் கறியும் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து முள்ளங்கி சாம்பாரும் ரெடி ஆகிடுது. நல்லா கொதிச்செடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சிடுத்து. நம்ம வந்து குருமா தான் பண்ண போகிறோம். அதுக்கு சோம்பு, பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். அதை வந்து தாளிச்சிடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ நான் வந்து ரெட் சில்லி பவுடர்லாம் சேர்க்க போகிறதில்ல. காரம் வந்து அந்த மாதிரி பார்த்து, பச்சை மிளகா போடுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி, அப்புறம் வந்து காலிஃப்ளவர். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். வெந்துட்டுருக்கட்டும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட்டாணி, அப்புறம் காலிஃப்ளவர் ரெண்டும் நல்லா வெந்தெடுத்து கொஞ்சம் பொட்டுக்கடலை, தேங்காய், ஒரு கால் டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த விழுதை சேர்த்துடலாம். நாம் அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து ஸோ மிளகாய், கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய காலிஃப்ளவர் பட்டாணி குருமா வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, இடியாப்பம், தோசை எதுக்கு தொட்டிருந்தாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் மத்தியானம் வந்து நான் இடியாப்பம் தான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்துருப்பீங்க. முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி, காலிஃப்ளவர் பட்டாணி குருமா. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.